அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த சேனலில் நிறைய பாடல்களை பார்த்துட்டு இருக்கோம். அதோடைய விளக்கங்களையும் பார்க்குறோம். பொதுவாக அந்த பாடல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல பயனுள்ளதாக அமையுது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துது. நிறைய பேருடைய வாழ்க்கை இதுபோல் தான் சென்று கொண்டிருக்கிறது, நான் மாற்றிக்கொள்கிறேன், இது மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் நமக்கு வருது. அந்த புகழ் அனைத்துமே அந்த பாடலை இயற்றியவருக்குத்தான் செல்லும். அதிலும் பெரும்பாலும் பட்டினத்தார் அவர்களுக்கே அந்த புகழ் செல்கிறது. பட்டினத்தாருடைய பாடல் என்பது இறைவனை போற்றுவது மட்டுமல்லாமல், இறைவனை மனிதர்கள் வணங்க வேண்டும் என்று அறிவுரை கூறுவது மட்டுமல்லாமல், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற அறிவுரையும் சேர்த்து கூறுகிறது. எனவே அந்த பாடல் அதிகமாக ஈர்க்கிறது. மிக எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே இருக்கிறது. அவருடைய பாடல்களில் பெரும்பாலான பாடல்கள் பெண்ணாசையை ஒழிக்க வேண்டும் என்பதுதான். அதாவது பெண்ணாசையை ஒழிப்பதன் மூலமாக அவர்களுக்கு இறைவன்பால் அன்பு இறைவன்பால் ஈர்ப்பு ஏற்படும். அதனால் நன்னெறி பெருகி அவர்களுக்கு முக்தி கிடைக்கும், பேரின்பம் என்று சொல்லப்படுகிற ஞான நிலை கிடைக்கும் என்றெல்லாம் அவர் கூறுகிறார். அதற்கு மிக முக்கியமான தடைக்கல்லாக இருப்பது இந்த பெண்ணாசை. பெண்ணாசை யாராலும் ஒழிக்க முடியாது. அவர் ஒரு மனைவியுடன் வாழக்கூடிய ஒரு ஆணை பற்றி எப்பொழுதும் குறிப்பிடுவது இல்லை. பெண்ணாசை என்ற வார்த்தையிலேயே பார்த்தீங்கன்னா மனைவியை தவிர மற்ற பெண்களின் மீது ஆசை என்ற பொருள்படுகிறது. அப்படி ஒரு ஆண் இருக்கக்கூடாது என்பதுதான் பட்டினத்தாருடைய மிக முக்கியமான கொள்கையாக இருக்கிறது. பெண்ணாசை தன் மனைவியோடு வாழ்வதை ஒருபோதும் அவர் குறை கூறவில்லை. குறை கூறுவதாக நாம் கூறியிருந்தாலும் அந்த பாடல் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்றே நாம் கூற வேண்டும். அவர் பல பெண்களின் மீது ஒரு ஆண் ஆசைப்படுவதை தடுக்க வேண்டும். அப்படி ஆசைப்பட்டால் அவன் இறையருளை பெற முடியாது என்று இறைவனோடு அதை தொடர்பு படுத்துகிறார். அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாத்தையுமே இது வரைக்கும் நம்ம இறைவனோடு தொடர்பு படுத்தி தான் நம்ம ஒன்றொன்றுத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா நீங்கள் காக்கா அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானுக்கு உகந்த வாகனம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் காக்காயை பார்க்கும்பொழுது அதை வணங்குகிறோம். அதை நாம் சீரழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் நம் மனதில் ஏற்படுவதில்லை. அதேபோல் ஒவ்வொரு விலங்கும் இந்த மண்ணிலே காப்பாற்றப்பட வேண்டும் என்பதால் அது ஒவ்வொரு இறைவனோடு சம்பந்தப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. சிறு மூஞ்சலிலிருந்து, பல்லியிலிருந்து, சிங்கத்திலிருந்து, புலியிலிருந்து அனைத்துமே இறைவனோடு தொடர்புபடுத்தப்பட்டதால் பொதுமக்களுக்கு அதன் மீது மரியாதை ஏற்படுகிறது, பக்தி ஏற்படுகிறது. அதை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவரை விட்டு அகலுகிறது. அதேபோல் இறையருள் உனக்கு கிடைக்காது. பெண்ணாசை அதிகமாகி நீ விலை மாதர்களுடன் செல்லும் பொழுது உனக்கு இறையருள் கிடைக்காது என்பதை ஆணித்தனமாக அவருடைய பாடல்களே குறிப்பிடுகிறார். அந்த மாதிரி ஒரு பாடலைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இதிலே நீ ஒரு நல்ல தவசி, அதாவது நல்ல ஞான நிலை பெற்றவர்களை சந்தித்து அங்கே நல்ல கருத்துக்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பவில்லை. ஆனால் மூங்கில் போன்ற தோள்களை உடைய, அழகை உடைய பெண்களின் பால் சென்று விழித்து கொண்டு பேயாய் அலைகிறாயே என்று மனிதர்களை பார்த்து கேட்கிறார். அவர் கேட்பது பெண்ணாசை பிடித்து அலையக்கூடிய ஆண்களை. எனவே ஒரு மனைவி ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழக்கூடிய குடும்ப நிலையில் உள்ள ஆண்களை அவர் ஒருபோதும் குறை கூறவில்லை என்பதை புரிந்து கொண்டு இந்த பாடலை நாம் பார்ப்போம். ஆயாய் பலகலை ஆய்ந்திடும் தூய அருந்தவர்பால் போயாகினும் உண்மையை தெரிந்தாயில்லை, பூதளத்தில் பேயார்ந்த தோணியர் காம விகாரத்தில் விழுந்து அழுந்தி பேயாய் விழிக்கின்றனை மனமே என்ன பித்துனக்கே. ஏ மனமே, பற்பல கலைகளை ஆய்ந்து நன்கு தேறிய தூய்மையான தவசிகளிடம் சென்றாவது வாழ்வின் உண்மையை அறிந்து கொள்ளவில்லை. அதை விடுத்து இளம் மூங்கிலைப் போன்ற தோலை உடைய அழகு பெண்களின்பால் உள்ள ஈர்ப்பால் விழுந்து அதிலேயே முழுகி பேய் போல் விழித்து கொண்டிருக்கிறாயே, உனக்கு என்ன பைத்தியமா என்ற கேள்வியை மக்களிடம் இவர் கேட்கிறார். அதாவது பெண்ணாசையை அதிகமாக வைத்துள்ள ஆணை பார்த்து இவர் கேட்கிறார். அப்படித்தான் நாம் பொருள் கொள்ள வேண்டும். அப்படி அவர் கேட்பதன் மூலம் ஒரு ஆண் திருந்தினால், அப்படி அவர் கேட்பதன் மூலம் ஒரு ஆண் இறையருளை பெற்றால் இந்த சமூகம் நன்கு விளங்கும் என்பதை புரிந்து கொண்டு இந்த பாடலை அவர் இயற்றியிருக்கிறார். பாடலை மீண்டும் பார்ப்போம். ஆயாய் பலகலை ஆய்ந்திடும் தூய அருந்தவர்பால் போயாகினும் உண்மையை தெரிந்தாயில்லை, பூதளத்தில் வேயார்ந்த தோழியர் காம விகாரத்தில் விழுந்து அழுந்தி பேயாய் விழிக்கின்றனை மனமே என்ன பித்துனக்கே. ஓம் நம சிவாய. நன்றி.